அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான மயான காலினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வர இருக்கிற தீபாவளி அன்னைக்கு நான் சொல்லுகிற விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை நபர்களும் அதே மாதிரி பயன்பெறும்போது அதே மாதிரி அதை பண்ணி பயன்பெறத்துக்காக தான் இந்த காணொளி. இப்போ இந்த தீபாவளி எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நரகாசுரன் சொல்லி ஒரு அசுரன். அந்த நரகாசுரன் என்ன பண்ணுறான்னா, இந்த பிரபஞ்சத்தை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு அசுர வரம் வாங்கி ஒரு அரக்கனா இங்கே வருகிறான். அப்போ இந்த புலோகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரொம்ப இன்னல்களையும் துன்பத்தையும் அவன் கொடுக்குறான். அப்போ தேவர்கள், முனிவர்கள், ரிஷிவர்கள் எல்லாரும் அந்த அரக்கன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய யாகங்களும் மிகப்பெரிய மந்திர உச்சாடனங்களும் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவனுக்கு சரியாக வரலை. அப்போ ஆக்கல், அழித்தல், காத்தல் எம்பெருமான் ஈசனுக்கிட்ட முறையிடுறாங்க. ஆக்கல், அழித்தல், காத்தல் இந்த 3 பதவியும் வச்சிருக்கிற எம்பெருமான் ஈசனுக்கிட்ட முறையிடும் பொழுது அதுக்கான நேரங்கள் வரும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பசி திங்களில் அந்த நரகாசுரனை வதம் பண்ணி சாகடித்த நாளை தான் நம்ம தீபாவளின்னு புத்தாடை அணிஞ்சு இனிப்பு சாப்பிட்டு பட்டாசு வெடித்து நம்ம கொண்டாடுறோம். இப்போ நம்மளுடைய உறவினர்களில் யாராவது இறந்துட்டாக்க அந்த 16ஆம் நாள் காரியம் 21, 5 நாள், 6 நாள் இப்படி ஒவ்வொரு ஊர்களில் அது மாறுபடும். இந்த கருமாதின்னு சொல்லக்கூடிய அந்த 16ஆம் நாள் காரியம் அன்னைக்கு நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு புது துணி எடுத்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது, கடற்கரைக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு சடங்கு ஒன்று செய்வாங்க. அந்த நரகாசுரனுக்கும் அந்த மாதிரி செய்கிற விஷயந்தான் இந்த தீபாவளி. தீப ஒளி இருளை விளக்கி வெளிச்சம் தந்த நாள் தான் இந்த தீப ஒளி, தீபாவளின்னு அர்த்தம். இந்த நரகாசுரன் இருக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய நெருக்கடிகளையும் அவ்வளோ பெரிய இன்னல்களையும் துன்பத்தையும் இந்த நரகாசுரன் கொடுத்ததா வரலாறு சொல்லுது. அப்புறம் அந்த நரகாசுரன் அழிந்த நாளை தான் தீப ஒளியாக ஏற்றி இன்றைக்கி மிகப்பெரிய விழாவாக நம்ம எடுத்து கொண்டாடுறோம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருள், பண கஷ்டம், மன கஷ்டம், பொருளாதார பிரச்சனைகள், பல்வேறு இன்னல்கள் பிரச்சனை இருக்கிற நீங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு சந்தோஷ நிம்மதி எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் நம்ம அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் உண்டு. பிரபஞ்சத்தினுடைய முதல் முகூர்த்தமாக சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம், இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் முகூர்த்தமாக நம்ம சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது 3 மணி 20 நிமிஷத்துலேருந்து காலையில் 5, 5:30, 6 மணிக்குள்ளே நிகழுது. ஒவ்வொரு ஊர்களில் சூரிய உதயத்தை பொறுத்து 1.5 மணி நேரம் முன்னாடி பிரம்ம முகூர்த்தம். நல்ல நேரமாக இருந்தாலும் 1.5 மணி நேரம், கெட்ட நேரமாக இருந்தாலும் 1.5 மணி நேரம், பிரபஞ்சத்தினுடைய நேரமும் 1.5 மணி நேரம், ராகு காலம் 1.5 மணி நேரம், இந்த மாதிரி வரும். யமகண்டம் இதெல்லாம் 1.5 மணி நேரம் வரும். 3/4 நாழிகை. அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தினுடைய முதல் முகூர்த்தமாக கூறப்படுகிற சொல்லப்படுகிற பிரபஞ்சத்தினுடைய முதல் முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெய் கூட கல் உப்பை பொடி பண்ணி, ஏற்கனவே பொடியாக இருக்கிற உப்பை மிக்ஸ் பண்ணக்கூடாது. கல் உப்பில் தான் மகாலட்சுமியோட கடாட்சம் அதிகமாக இருக்குது. அந்த கல் உப்பை பொடி பண்ணி அந்த நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் அதில் போட்டுக்கங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இட்டுக்கங்க.
நாட்டு மருந்து கடையில் தர்பைன்னு சொல்லி ஒரு பொருள் ஒன்று இருக்குது. தர்பை எல்லார் வீட்டிலையுமே இருக்கணும். அது ஒரு புல், தர்பை, மிகப்பெரிய தெய்வ சக்தி வாய்ந்தது தர்பை. அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி அந்த நல்லெண்ணெயில் போட்டு வைங்க. இதெல்லாம் சாயந்தரமே செஞ்சுருங்க. காலையில் நம்ம குளிக்க போகிறோம் 3:30 மணிக்குன்னா நீங்கள் ஒரு சாயந்தரம் 8-9 மணிக்கு செஞ்சிடலாம். ஒரு நல்லெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பச்சை கற்பூரம், பொடி பண்ணின கல் உப்போட தூள், ஏலக்காய் பொடி, இந்த பொடி பண்ணின தர்பை அதில் போட்டு ஊற வைங்க. காலையில் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இந்த எண்ணெயை வடிகட்டி எல்லாரும் கிழக்கு பார்த்து நின்று உச்சாந்தலையில் நல்லா வச்சு தேய்ச்சி, எப்படி அந்த எண்ணெயை உச்சாந்தலையில் வச்சு தேய்ச்சி உடம்பு பூரா தேய்ச்சி, தயவு செய்து ஷாம்புகளை பயன்படுத்தாதீங்க. சீயக்கான்னு சொல்லக்கூடிய சீயக்காய் தூள், அந்த சீயக்காய் தூள் வாங்கி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் அந்த சீயக்காய் தூளை கொட்டி தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. பெரும்பாலும் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே சீயக்காய் தான் பயன்படுத்தணும். சில பேர் ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது. சீயக்காய் தான் பெஸ்ட். அப்படி சீயக்காயை நல்லா தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி அதுக்கு பிறகு சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷானதுக்கு பிறகு புது துணி கட்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு, புது துணி கட்டி சாமி கும்பிட்டு அதுக்கு பிறகு ஏதேனும் கோயில்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பட்டாசு வெடிக்கிறது, போகிறது வர்றது, இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்வில் இருக்கிற இருள் விலகி மிகப்பெரிய நீங்கள் ஒரு தீப ஒளியை பார்க்கலாம். மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயந்தான் இது. பெரும்பாலும் நீங்கள் வெறும் நல்லெண்ணெயை பயன்படுத்துறதுக்கு பதில் நான் சொன்ன பொருள்களை மிக்ஸ் பண்ணி ஊற போட்டு இதெல்லாம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஒரு தெய்வ கடாட்சம் இதில் கிடைக்கும். அந்த நரகாசுரனை வதம் பண்ணி அழித்த நாளை தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நரகாசுரன், பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள்லாம் வெளியாகி மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கட்டும் என்று சொல்லி, இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் ஆதரவு தர்றவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறுவது NN சந்திரகுமார், பிரசன்ன ஆராய்ச்சி மையம், பாண்டிச்சேரி, திருத்துறைப்பூண்டி, சென்னை, திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம் மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை மனதார இனிதாக உங்களுக்கு நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.